ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தாப்புல போனாப்புல, செகண்ட் ஒருத்தர் வந்தாப்புல போனாப்புல, தேர்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்தார் நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாப்புல. இதுதான் ப்ரோ மேட்ச் இன்றைக்கி. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பி தான் வந்தோம் ஆக்சுவலாக. பட் ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கே 2 விக்கெட்டை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக ஆடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து அவங்க பிச்சு எப்படி மாறிச்சா இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் நம்மளால் பவுண்ட்ரிஸே ஹிட் பண்ண முடியல. அதுதான் ப்ராப்ளமே. எனக்கு தெரிஞ்சு மிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ் பவுண்ட்ரிஸே இல்லை. லாஸ்ட் ஒரு பவுண்ட்ரி அதுவும் விஜய் சங்கர் சும்மா அப்படி தட்டி விட்டோன்னே அதுவே அவனுக்கு பிடிச்சிருப்பானுங்க. அது ஏன்னா மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பவுண்ட்ரி ஹிட் பண்ணிட்டு சரி ஓப் வந்துருச்சு, சரி இனிமேல் பவுண்ட்ரி அடிப்பானுன்னு பார்த்தா அப்படியே மேட்ச் ட்ராப் அவுட். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் ப்ரோ இருந்தது. 2 விக்கெட் போனால் கூட பிரச்சனை இல்லை, ஆடிருக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஆனால் அந்த எஃபெக்டிவாக ஆடுற மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. அது மட்டும் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு அன்றைக்கி மேட்ச்சில் 10 ஓவரில் தோனி வரலன்னாங்க. இன்றைக்கி 10 ஓவரில் தோனி வந்தார். தோனி ஃபுல்லாக எல்லோரும் பார்த்தாங்க. மற்றபடி மேட்ச் ட்ரையாக ஒரு வின்னிங் ஸ்ப்ரிண்ட்டோட போகல ஆக்சுவலாக. அடித்து ஆடணும் வின் பண்ணோன்னே போகல. லைட்டாக ஃப்ளாட்டாக ஆடிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்க, அது மாதிரி தான் இருந்தது.